சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். அதன்படி பெரியார் விருது பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும், கலைஞர் விருது ஜெகத் ரட்சகனுக்கும், பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசனுக்கும், பேராசிரியர் விருது VP ராஜனுக்கும், மு.க. ஸ்டாலின் விருது SS பழனி மாணிக்கத்துக்கும் வழங்கப்பட்டது. முன்னதாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் மறைந்த கலைஞரின் உரை இடம்பெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அருகே நாற்காலியில் அமர்ந்திருந்தவாறு AI மூலம் பேசிய கலைஞர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நல்லாட்சி நடைபெறுவதாக வாழ்த்தினார். பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. பின்னர் விழாவில் பாடல் பாடியபடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையை தொடங்கியதும் அரங்கத்தில் இருந்த தொண்டர்கள் கத்தி ஆரவாரம் செய்தனர். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். கள்ளக்குடி கொண்டு கன்னித்தமிழ் வென்று உள்ளம் குடிகொண்ட கழகம், வெல்லும் வாளுமின்றி வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பலகண்ட கழகம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழாவை தொடர்ந்து திமுகவின் 100ஆண்டு விழாவின் போதும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆட்சி செய்யும் என சூளுரைத்தார். 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன் விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. 100ஆண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். கிரீம் பன்னுக்கு ஏன் இவ்வளவு வரி போடுகிறீர்கள் என கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகியுள்ளதாக ஆதங்கம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சி கொள்கைகளுக்காகவும் இந்தியாவில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஒரே கட்சி திமுக என பெருமிதம் தெரிவித்தார். இன்னைக்கு கிரீம் பன்னுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்ட கூட உரிமை இல்லை. வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் என நம்பிக்கையுடன் கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுவரை எந்த கட்சியும் பெறாத வெற்றி என்ற வரலாற்றை படைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.